நேட் சில்வர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த அமைப்பு அமெரிக்காவினுடைய அடுத்த பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறத சரியாக கணித்து சொல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட அமைப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த அதிபராக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 66% மேலே ஓட்டுக்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பெறுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் பெருகுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கொலை முயற்சி அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்துது. ஜோ பைடன் அவர்களுடைய சொதப்பல்களும் அதன் பிறகு அவருக்கு கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லி பல நாடகங்கள் அரங்கேறியதும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் தேர்தலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். எல்லாத்தையும் விட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நாட்டோ பிலீவ் பண்ணுறாங்க. அதுக்காக ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்தியா அமெரிக்காவினுடைய உறவில் அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது, உலக அரங்கில் போர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உலகத்தில் அடுத்த ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளம் இந்த ஒரு பீரியடில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறிய விக்கி, ஏதாவது தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்காகத்தான் இந்த காணொளி இருக்குது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா அமெரிக்கா அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக என்ஆர்ஐஸ் இதை ரொம்ப பெரிய அளவில் பார்த்துட்டு இருப்பீங்க. நாம் ஒரு பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நல்லா வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்முடைய இளமை எல்லாமே வெளிநாட்டில் விட்டுட்டு கடைசியாக முதுமை காலத்தில் நம்ம நாட்டுக்கு வந்து ஏதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கூடவே கொஞ்சம் டிசீஸ் எல்லாமே கொண்டு வந்துடுவோம். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நீங்கள் சேவிங்ஸோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறதா இருந்தது என்றால் உங்களுடைய ரிஸ்க் பேஸ்டாக நீங்கள் என்ன செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்யணும். நிறைய என்ஆர்ஐஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கூடுதலான டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்வதற்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நான் போடுற முதல் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். இல்லை ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நிறைய அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் லிங்க்டு அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 22% மேலே நம்முடைய ஃபண்ட் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது கூடவே நமக்கு லைஃப் கவரேஜ் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் அப்படிங்கிறது இருக்குது. லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லும்போது 5 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய பணத்தை ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாற்றலாம். அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் நான் சொல்கிறேன், கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை பயன்படுத்தலாம். உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, அந்த பிளானில் எதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கும். ஆயிரம் கேள்விகள் இருக்கும். டேக்ஸ் பெனிஃபிட் எப்படி இருக்கும், ஜிஎஸ்டிக்கான பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலாக அந்த ஒரு லிங்க் உங்களுக்கு நிறைய பதில் சொல்லும். அதன் பிறகு மாதம் ஒரு 18,000 ரூபாய்லாம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ ரொம்ப சூட்சமமாக தெரிந்து கொண்ட பிறகு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் செய்யுங்க. சும்மா யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வர வேண்டும். அதில் குவாட் அப்படிங்கிற டேர்ம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்பு சீனாவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இல்லை, இது 4 நாடுகளுடைய முக்கியமான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குவாட் கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்ததா ஃபாய்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிபிக் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் அப்படிங்கிறது இருக்கு, FONOP அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன் என்பதும், அந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது SCS சவுத் சீனா சீலையும் ஈஸ்ட் சீனா சீலையும் ECSலையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ எகெயின் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும் போதே சீனாவுக்கு ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஐசோலேஷன் அப்படிங்கிறத சீனாவை ரொம்ப பெரிய அளவில் செஞ்சு வச்சிருந்தார். அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கானது தான், எல்லாமே அமெரிக்கா தான் அமெரிக்கர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படிங்கிறது எல்லாமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியாக இருந்தது. செகண்ட் டேர்மாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகிறார் என்றால் அதே ஃபாரின் பாலிசியை தான் கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஒரு அமைப்புடன் நாம இந்தியா மற்றும் இந்தியாவினுடைய நட்பு நாடுகள் இந்தோ பசிபிக்கில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிலாம் சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டம் இந்தோ பசிபிக் ரீஜனில் இப்படி தான் இருக்க போகுது. அடுத்ததா யூரோப் பக்கம். யூரோப்பில் உர்சுலா அவர்கள் இருக்காங்கல்ல, செகண்ட் டேர்மாக யூரோப்பினுடைய பிரசிடெண்டாக மாறி இருக்காங்கல்ல,
அந்த உர்சுலா அவர்களிடம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சப்போஸ் யூரோப் ஏதாவது அட்டாக்குக்கு உட்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணாது, ஏன்னா நீங்க அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகும் யூரோப் மற்றும் அமெரிக்காவினுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்மளால பிலீவ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் என்ன அப்படிங்கிறது யூரோப்பும் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நாட்டோ அப்படிங்கிற அமைப்பு அமெரிக்காவினுடைய ஒரு ஆதிக்கத்தால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான். ஆனால் இப்போ அந்த நாட்டோ போகிறது யூரோப்பை காப்பாற்றுவதற்கு யூரோப் மட்டும்தான் முன்னுரிமையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய நபர் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அப்போ நீங்க யூரோப்ல இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் யூரோப்ல எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஃபாரின் பாலிசி உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டா, நாட்டோ அப்படிங்கிற அமைப்பு ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்றாங்க. இந்த ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படின்னா புல்லட் ப்ரூஃப், புல்லட்டு நம்ம மேலே படாமல் இருப்பதற்கு புல்லட் ப்ரூஃப். ட்ரம்ப் அவர்கள் நாட்டோக்குள்ளே வராமல் இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட். இந்த ட்ரம்ப் ப்ரூஃப் ப்ராஜெக்ட் வழியாக ஒருவேளை நாட்டோவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ரீஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அப்படின்னாலோ, இல்லை உக்ரைனுக்கு அதிகமான ஃபண்டு ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை யுத்தம் அதிக அளவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலோ என்ன செய்வது? யூரோப்பை எப்படி காப்பாற்றுவது? யூரோப்பை நம்பி இருக்கக்கூடிய உக்ரைனை எப்படி காப்பாற்றுவது? இஸ்ரேலுக்கு எப்படி ஃபண்டு அனுப்புவது? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ட்ரம்ப் ப்ரூஃப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இந்த ட்ரம்ப் ப்ரூஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போதே ஜெர்மனி, அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு அவங்களுடைய ஆயுதங்களில் 99% விநியோகம் செய்த நாடுகள். அப்படி இந்த இரண்டு நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரும்போது மறுபடியும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மருமகனாக இருக்கட்டும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முந்தைய அப்ரஹாம் அக்கார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யூதர்களுக்காக, இஸ்ரேலுக்காக டெடிகேட்டடாக சில விஷயங்கள் செய்து கொடுத்தார். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு நூற்றாண்டில் சிறந்த ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த அப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் நார்மலைசேஷன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் போட வைத்தார். ஸோ அந்த அளவுக்கு அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் பக்கம் எந்த அளவு சாய்வாரோ அதை விட கூடுதலாக உக்ரைன் பக்கம் எதிர்ப்பாக நிற்பார் அப்படின்னு சொல்றது நாட்டோவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் உக்ரைனை நம்பி அவங்க இறங்கிட்டாங்க. அப்படி இறங்கினாலேயோ என்னவோ திரும்ப அதுலேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ப்ராஜெக்டை எடுத்திருக்காங்க. இந்த ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் மெயினாக சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, நாட்டோ அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுடைய ஜிடிபியில் 2% அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டிஃபென்ஸுக்காக அதிக அளவு ஃபண்ட் அப்படிங்கிறத செலவழித்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல ஜோ பைடன் அவர்கள் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக 2% ஜிடிபியிலிருந்து டிஃபென்ஸுக்காக செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய மீட்டிங்கை கூப்பிடுவார். நிறைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் நடக்கும், அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கான மீட்டிங் நடக்கும். இப்படி பல மீட்டிங்கில் நடந்து சில நாடுகள் 2% இல்லை, நாங்கள் 3% கூட எங்களுடைய ஜிடிபியிலேருந்து டிஃபென்ஸுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பித்த காலங்கள் இருந்துச்சு. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரும்போது இங்கே இந்த ஜிடிபியில் 2% அப்படிங்கிறதெல்லாம் நாடுகள் செலவழிப்பார்களா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நம்பி இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்விதான். 2019க்கு பிறகு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட நிறைய வாக்குவாதங்கள், குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை முட்டாள் அப்படின்னு சொன்னதும், அந்த முட்டாளிடம் நாங்கள் மறுபடியும் வேலைக்கு சேர போகிறோம், ரொம்ப ஹார்டு தான், ஆனால் நாங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போது மனமாற்றம் அடைந்திருப்பதும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு எதிராக இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. உலக அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுதிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களுடைய நண்பனா என்று கேட்டால் எஸ், அது நண்பர்கள் தான். அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நிறைய நாடுகளில் ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஆட்சியை நடத்தி வருவார்கள். இப்போ பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபார் ரைட் குரூப் தான். ஜெர்மனி எடுத்துக்கோங்க, ஃபார் ரைட் குரூப் தான். ஸ்பெயின், இத்தாலி இப்படின்னு சொல்கிற பல நாடுகளில் ஃபார் ரைட் குரூப் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆதிக்கம் செலுத்துதல் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் சீனா, அடுத்ததாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு தலைமை அப்படிங்கிறத எதிர்த்து யாருமே அதிகமாக இல்லாட்டி எதிர்க்கட்சிகளால் அதிகமாக பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து நிற்கிறது. இப்போ மோடி அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் அதிகமாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த எலெக்ஷனில் கூடுதலான ஓட்டு எடுத்திருந்தாலும் மெஜாரிட்டி இப்போ யார்கிட்ட இருக்குது? பிஜேபியினுடைய அலையன்ஸ்ட இருக்குது. இதே மாதிரி அடுத்தா நீங்கள் ஹங்கேரி எடுத்து பார்த்துக்கோங்க, ஹங்கேரியிலும் இதே ஒரு நிலைமை தான். இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாப்புலிஸ்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாப்புலிஸ்ட் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஆதிக்கம் பெருக ஆரம்பிக்கும்.
அப்போ இந்த பாப்புலிஸ்ட் லீடர்ஸ்னுடைய ஆதிக்கம் பெருக ஆரம்பிக்கும் போது ஒரு சர்வாதிகார போக்கு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எஸ், அந்த நேரத்தில் மக்களுடைய கிளர்ச்சி அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாப்புலிஸ்ட் லீடர்ஸ்னுடைய ஒரு ஆதிக்கம் ப்ளஸ் அது கூடவே சின்ன சின்ன உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் கூடுதலாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1-2 வருடங்கள் இருக்க போகுது. அதன் பிறகு தான் யுத்தம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க போகிறோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள் முடிவடைவதற்கும் புதிதாக உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அதன் பிறகு தான் வெளிநாடுகளில் இல்லை சில நாடுகள் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த சீன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மையாக போகுதுங்கிறது தெரியல. பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டார், நான் ஆட்சிக்கு வந்த கொஞ்சம் நாள்லேயே உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி விடுவேன், இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போர் நின்னாலே இன்னும் உலகம் கொஞ்சம் அமைதியாக மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2020க்கு முன்னாடி உலக நாட்டு தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறதும் 2024 உலக நாட்டு தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. 2020 மாதிரி உலக நாடுகள் கொஞ்சம் அமைதியா வேற அதிகமான போர் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் டிஃபென்ஸுக்காக அதிக பணம் செலவழிக்காமல் நிறைய அளவில் அவங்க நாட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாலிசியுடன் மாறுவார்களா அப்படிங்கிறது பல நாட்டு தலைவர்களுடைய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்தியா உட்பட பல நாடுகளும் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லி தற்சார்புக்கு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுடன் இருந்தாங்க. மேக் இன் இந்தியா திட்டமாக இருக்கட்டும், அமெரிக்கர்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த வாசகமாக இருக்கட்டும், லுலா அவர்கள் உள்ளே வந்ததாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்ற பல மாற்றங்கள் வந்தது. ஆனால் பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாமே தலை திரும்பி மாறிடுச்சு. நேராக யுத்தம் வருது, உன் ஃபண்ட் எடுத்து அங்கே போடு, 4 நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு உதவு, இந்த பக்கமாக ஆப்கானிஸ்தானுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்படி போ, பாகிஸ்தானுக்கு இப்படி உதவி செய், இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான் பிரச்சனையை பாரு, அந்த பக்கமாக இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையை பெரிதாக்கு, இப்படின்னு சொல்லி உலக நாடுகளிடையே ஒரு அமைதியின்மை அப்படிங்கிறது இருக்கு. இந்த அமைதியின்மைக்கான எண்டு கார்டாக தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க, ஐநா சபை. போன தடவைலாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஐநா சபைக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை நிப்பாட்டிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த செய்தியெல்லாம் நம்ம வெளியிட்டு இருந்தோம். அப்போ பொதுவான அமைப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ப்ரூடா தான் அப்படின்னு சொல்றத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் நம்புகிறார். அதனால தான் ஐநா சபைக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் நிப்பாட்டினது. இதனாலேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்களை இந்த எலைட் குரூப்புக்கு அதிகமாக பிடிக்காது. ஸோ எலைட் குரூப்புக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மக்களுக்கு நல்லது நடக்கும், ஆனால் பெரிய நிறுவனங்களுக்கு கொஞ்சம் கெட்டது நடக்கிறதுனால 2024 அமெரிக்காவினுடைய தேர்தல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்தார்கள் என்றால் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. அதுக்கான சாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். பட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, என்னென்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு லெவல் ப்ரிடிக்ஷன் இருக்குது. அதை சீக்கிரமாக தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி என்ஆர்ஐ உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை தான். ஆனால் படிக்கணும், அதை பற்றி கேள்விகள் கேட்கணும், அதற்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஈஸி ஆன்லைன் ஜேர்னி வழியாக நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களை ஆக்குபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றியான கவலைகளோ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பற்றியான கவலைகளோ இல்லாமல் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய வரம் தான். ஏன்னா அடுத்ததா இந்தியாவினுடைய எக்கனாமி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல நாமும் ஒரு பார்ட் ஆகலாம். பட் தெரியாம இதுல காலை விட்டுட்டோம்னா விழுந்துருவோம், தெரிஞ்சு காலை விட்டா உயர்ந்து வந்துடலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.